சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். நல்லா இருக்குல்ல? சரிங்க, இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு நண்டு மீன் அதுக்கப்புறம் ஒரு சில கடல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனி ஓகேப்பா, விருந்துக்கு மீன் குழம்பு இல்லாமல் எப்படி? அதனால் அம்மா மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிற கேப்பில் ஐயோ குளிக்கணுமே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு துண்டை தேடி போய் கிளம்பி ரைட்டுப்பா சீக்கிரமாக குளிச்சுட்டு தொழுக போகணுன்றதுக்காக துண்டை எடுத்துட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு தலையை தவுத்துக்கிட்டு இருந்தாங்க. தலையை தவுத்தி முடிச்சோன்னே டைமை பார்த்தா மணி 1 ஆக போகுதுங்க. ஐயோ தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக தொழுகைக்கு கிளம்புனாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது லைட்டாக தூரல் வர போடுதுங்க. நம்ம ஊருக்கு என்னதாங்க காலையிலான வெயில் சாயந்தரமான மழை பயங்கரமாக இருக்கு இல்லைங்க. நம்மளை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு தெரியலையப்பா. வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நமக்கே தெரியாமல் நடக்குதுங்க. அது எல்லாத்துக்குமே 2 வரியில் ஒரு தத்துவத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அறியாமை ஒன்றும் தவறில்லை, ஆனால் ஒன்றுமே அறியாமல் இருப்பது தான் தவறு. சரிங்க, தொழுது வந்த தத்துவம் புரியலன்னா டிக்ஷனரியை பாருங்க.